ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி புளிக்கறி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த புளிக்கறி வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை, மிளகாய் புளி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு அரை தேங்காய் எடுத்துருக்கேன். அரை தேங்காயில் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3 வந்து ரெட் சில்லி வத்தல் மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்த அப்புறமா இது கூட கொஞ்சமாக புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் ஊற்றி அரைச்செடுக்கணும். அது எங்கள் ஊராக இருந்தால் நாங்கள் வந்து புளி வந்து நல்ல புளியாக இருந்துச்சுன்னா அந்த புளியை இது கூடவே போட்டு அரைச்சிருவோம். ஆனால் இங்கேனால நான் வந்து புளி தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம சீன சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, அப்புறம் வந்து ஒரு வத்தல் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன உள்ளி, இல்லை பெரிய உள்ளி, இதில் ஏதோ ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணி அது நல்லா வசங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்ற வேண்டியதான். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் போட வேண்டியதான். உப்பு போட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த நுரை வந்து அப்படியே கட்டி வரணும். இதில் வரும் பாருங்கள், அந்த நுரை கட்டி வந்தது நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். நம்ம ரசத்துக்கெல்லாம் வரும்ல அதே மாதிரி ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா இந்த புளிக்கறி வந்து திரிஞ்சு போயிடும். இது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கறி தான், ஈஸியாக முடிஞ்சிடும். நான்வெஜ்ஜை சைடிஷாக வச்சு சாப்பிட இது ஒரு நல்ல காம்பினேஷன். நான் இன்றைக்கி வந்து முளம்புளி கூட வச்சுருக்கேன். இந்த மீன் முளம்புளி எப்படி செய்யணும்னு சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.